ஐபிஎல்லோட 4வது மேட்ச் பிட்வீன் பஞ்சாப் கிங்ஸ் vs குஜராத் டைட்டன்ஸ் ஒரு க்ளோஸ் என்கவுண்டர்னு சொல்ல முடியாது. பட் இது வரைக்கும் பார்த்த ஒரு 3 கேம்ல இது ஒரு சூப்பரான கேம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மேட்சோட ஒரு போஸ்ட் மேட்ச் ரிவ்யூ வீடியோவாக தான் இது இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாஸ் வின் பண்ண பஞ்சாப் எப்போதும் அந்த ஐபிஎல் ட்ரெண்டுக்கு ஏற்ப பவுலிங் சூஸ் பண்ணாங்க அண்ட் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்லணும். ஜிடி நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்களோட டாப் 3 தான் அவங்களுக்கு எப்போதுமே பலம், அது எல்லாருக்குமே தெரியும். பட் சாய் சுதர்ஷன் நினச்ச மாதிரி விளையாடல. சாய் சுதர்ஷன் ஒரு கேம் ஆடுறாருன்னா 30 ரன் மினிமம் கேரண்டி, பேங்க்ல போட்டு வச்சிடலாம் 30 ரன் அந்த மாதிரி. பட் இன்னைக்கு 13 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. ஆன் தி அதர் ரன் சுப்மான் கில் ஓரளவுக்கு டீசெண்டாக விளையாடி இருந்தாரு பேட்டிங் பொறுத்தவரையில. தென் ஜாஸ் பட்லர் தி பாஸ் அந்த அளவுக்கு ஃபார்ம்ல இருந்து வரல T20 வேர்ல்ட் கப்ல. அதே மாதிரி அந்த ஃபார்ம் இங்க ரெப்ளிகேட்டும் பண்ணதாங்க சொல்லணும். இனிஷியலா ரொம்ப சூப்பரா இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணாரு. பட் எண்டில் பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஒரு நல்ல இன்னிங்ஸான்னு கேட்டா, ஒரு யூஷுவல் ஜாஸ் பட்லரோட இன்னிங்ஸான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. பட் ஐபிஎலோட ஃபர்ஸ்ட் கேம் தான், இன்னும் 13 கேம் இருக்கு. மேட்சஸ் போக போக தி பாஸ் வருவார்னு சொல்லலாம். 33 பால்ல 38 ரன் ஆடினாரு. பட் அதுக்கப்புறம் தான் இவங்களோட ரியல் ஸ்ட்ரகிள் ஸ்டார்ட்னே சொல்லலாம். பிகாஸ் ஜிடிக்கு டாப் ஆர்டர் எப்போதுமே ப்ராப்ளம் கிடையாது. பட் மிடில் ஆர்டர் அப்படின்னு வரும்போது அந்த ஸ்டெபிலிட்டி கொடுக்கக்கூடிய பேட்டர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. நம்ம ஆல்ரெடி ப்ரிவ்யூ வீடியோவில் சொல்லியிருந்தோம் ஜெசன் ஹோல்டர் விளையாடுவாருன்ட்டு. பட் அவர் விளையாடல. அதுக்கு பதிலாக ஒரு டிஃப்ரெண்டான ஆப்ஷனாக கிளென் பிலிப்ஸை ட்ரை பண்ணாங்க. கிளென் பிலிப்ஸ் ஒரு டீசெண்டான நாக், 17 பால்ல 25 ரன். அதே மாதிரி பஞ்சாப் கிங்ஸ் ஒரு சூப்பர் எக்ஸப்ஷனான பவுலிங் போட்டாங்கன்னு சொல்லணும். அதுவும் நியூ சண்டிகர் அவங்களோட ஹோம் கிரவுண்டில் நடந்த ஒரு கேம். அண்ட் ஒரு பிக் ஆஃப் தி பவுலர்னா கண்டிப்பா நான் யுஸ்வேந்திர சஹலை சொல்லுவேன். பிகாஸ் நம்ம யுஸ்வேந்திர சஹலை பத்தி ப்ரிவ்யூ வீடியோலயே சொல்லியிருந்தோம், ஸ்பின்னர்ஸ் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி முல்லன்பூர்ல யுஸ்வேந்திர சஹல் ஒரு நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு அப்படின்ட்டு. அதுக்கு ஏற்ற மாதிரி முக்கியமான பிரேக் த்ரூஸ்லாம் சஹல் தான் எடுத்து கொடுத்தாரு. 2 இம்பார்ட்டன்டான விக்கெட், சுப்மான் கில், ஜாஸ் பட்லர் 2 ரொம்ப ரொம்ப சூப்பரான விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. அங்கேயே கேம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். எண்டில் கடைசியா 162 ரன் தான் அடிச்சிருந்தாங்க. பெரிய ஸ்கோரா இல்லை. பிகாஸ் பஞ்சாபோட பேட்டிங் எல்லாருக்குமே தெரியும். பால் 1ல இருந்து அடி, வெறும் அடி மட்டும் தான், வேறு எதுவுமே கிடையாது. அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ஸ்டார்ட். பிரியன் ஷாரியா அவுட் ஆகிட்டாரு. பட் ஜிடியோட பவுலிங்கும் ஓரளவுக்கு ப்ராமிசிங்காக இருந்தது கைஸ். என்னதான் 162 ரன்னாக இருந்தாலும் கடைசி ஓவர் வரைக்கும் கேமை இழுத்துட்டு வந்தாங்க. ஒரு 10 ஓவர் வரைக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தாங்க. பட் செகண்ட் ஆஃப் பிபிகேஎஸ் இன்னிங்ஸில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்துச்சுன்னு சொல்லலாம். பட் இது ஒரு 165 ரன் சேஸ் அப்படின்றதுனால கொஞ்சம் கேஷுவலாக கூட ஆடி இருக்கலாம். அண்ட் முல்லன்பூரில் ட்ரெண்டுன்னு பார்க்கும்போது செகண்ட் பார்ட் ஆஃப் தி இன்னிங்ஸில் பவுலர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம அதை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயே பார்த்தோம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஜிடி ஃபர்ஸ்ட் 10 ஓவரில் நல்லா ஆடினாங்க. பட் செகண்ட் 10 ஓவரில் தான் அவங்களோட டவுன்ஃபால் ஆரம்பிச்சது. அதே தான் இங்கே பிபிகேஎஸ்க்குமே. அண்ட் பிபிகேஎஸ்ல பொறுத்த அளவுக்கு கூப்பர் கான்லி ஒன் ஆஃப் தி ட்ரீம் ஸ்டார்ட்னு சொல்லணும். டச்வுட் கண்டிப்பாக இந்த ஒரு கிட் பெரிய லெவலுக்கு போனோம். இந்த ஒரு ஐபிஎல்ல ஃபர்ஸ்ட் கேம் மாதிரியே அங்கே ஆடுறாரு, என்ன மாதிரி விளையாடுறாங்க. பட் ஆஸ்திரேலியாவில் ஒரு பிளேயரை ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான பிக்காக இருப்பாருன்ட்டு இன்னைக்கு காமிச்சாங்க. கண்டிப்பாக ரிக்கி பாண்டிங்க்கு ஒரு பெரிய சல்யூட் சொல்லணும். பிகாஸ் ஆல்ரெடி மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு போல்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, லைக் கூப்பர் கான்லியே 1 டவுன் நாங்கள் இறக்க போகிறோம் அப்படின்ட்டு. பிகாஸ் 1 டவுனில் ஆல்ரெடி அவங்களோட கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் இருந்தார். பட் அவர் 2 டவுன் இறக்கிட்டு 1 டவுனில் கூப்பர் கான்லி மாதிரியான ஒரு பிளேயர், அதுவும் இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆஸ்திரேலியன் பிளேயரை உள்ள இறக்குனதுக்கு ஒரு குடோஸ் டு ரிக்கி பாண்டிங் அண்ட் கோ. அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப சூப்பராக கிளினிக்கலாக சேஸை முடிச்சார்னு சொல்லணும். மொத்தமாக அவரு 44 பால்ல 72 ரன் ஆடினாரு வித் 5 4s அண்ட் 5 6s. அவருக்கு ஷார்ட்டாலாம் போட்டால் வாய்ப்பே கிடையாது. பெரிய பெரிய 6s அடிக்கிறாரு. பார்க்க தான் சின்னதாக இருக்காரு. பட் கட் ஷாட்ஸும் சரி, புல் ஷாட்ஸும் சரி, அவரோட பேரை எழுதி வச்சுக்கலாம் இந்த ஐபிஎல்ல. ஒரு ட்ரீட் டு வாட்சா இருந்தாரு. பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. எப்போ வேணுமோ அடிச்சாரு. அதே மாதிரி எப்போ கரெக்டாக நிறுத்தி சிங்கிள் டபுள் எடுத்து விளையாடணுமோ அந்த டைம்ல சிங்கிள் டபுள் எடுத்து கேமை ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு. ஆன் தி அதர் ஹேண்ட் அப்படியே பார்க்கும்போது பிரப்சிம்ரன் சிங் ஒரு டீசென்டான ஸ்டார்ட், 37 ரன் ஆஃப் 24 பால்ஸ். தென் ஸ்ரேயஸ் ஐயர் நல்லா ஆரம்பிச்சாரு, அவுட் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் தான் பஞ்சாப் கிங்ஸ் தொடர்ந்து விக்கெட் வந்துட்டே இருந்துச்சு. நெஹல் வதேரா, சஷாங்க் சிங், மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், மார்க்கோ யான்சென்ட்டு டக்கு டக்குன்னு விக்கெட் விட்டுருந்தாங்க. பட் அது ஒரு
பெரிய காஸ் ஆஃப் கன்சர்னா நமக்கு தெரியல கைஸ். பிகாஸ் இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 165 ரன் சேஸ் அப்படின்றதுனால பெருசா இதெல்லாம் யோசிக்கவே கூடாது. கண்டிப்பா அவங்க நெக்ஸ்ட் கேமுக்கு ரொம்ப சூப்பரா மூவ் ஆனாங்களாம். பவுலிங்கும் சரி பேட்டிங்கும் சரி ஒரு ஸ்ட்ராங் டீமா இருக்காங்க. அண்ட் நம்ம ப்ரிவியூலையுமே சொல்லியிருந்தோம் இந்த கேமை ரொம்ப ஈஸியா பஞ்சாப் கிங்ஸ் ஜெயிப்பாங்க அப்படின்ட்டு. அப்படியே ஜிடியோட பவுலிங் வந்தோம்னா கண்டிப்பா ஒரு 2 பேர் இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் பிரசித் கிருஷ்ணாக்கு டிஃப்ரெண்ட் ஒரு ரோல் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும் ஃப்ரம் ஜிடி. 13வது ஓவருக்கு அப்புறம் தான் வந்தாரு. பட் அதுக்கப்புறம் வந்து 3 விக்கெட் எடுத்து கேம்ல ஒரு சூப்பரான இம்பாக்ட் எடுத்துட்டு வந்தாரு. ஸோ பிரசித் கிருஷ்ணா இந்த சீசன்ல ஜிடிக்கு ஒரு டெசிக்னேட்டட் டெத் பவுலரா அப்படின்றத போக போக நமக்கு தெரியலாம். தென் அதுக்கப்புறம் அசோக் சர்மா. கண்டிப்பா நம்ம இவரை பத்தி பேசியிருந்தோம், பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் அப்படின்னு ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அதுல அசோக் சர்மா ஃப்ரம் ராஜஸ்தான் ஒரு செம்ம பிளேயர், கண்டிப்பா ஒரு ஸ்டாரா வருவார்னு பேசியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி ஒரு டீசென்டான டெபியூன்னு சொல்லலாம். 3 ஓவர் 31 ரன் அண்ட் 1 விக்கெட். நல்ல ஸ்லோயர் பால்ஸ் வச்சிருக்காரு கைஸ். அது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். பிகாஸ் 140+ கன்சிஸ்டண்டா போடுறாரு. அந்த டைம்ல 108 110 ஒரு ஸ்லோயர் வேரியேஷனும் வச்சிருக்காரு. அது அவருக்கு ஒரு அட்வான்டேஜ். ஸோ இதுதான் இந்த கேமோட ஒரு ஓவரால் அவுட்லைன் சொல்லலாம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய ரிவ்யூஸ் அதே மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.